பார்க்கல. அப்போ இங்க வந்து ஏர் ஷோ பார்க்காம போனதுக்கு என்ன காரணம்? அது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், மா சுப்பிரமணியம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம நம்ம பேசுறோமே, நம்ம பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க, காரி துப்ப மாட்டாங்களா, அந்த ஒரு கேவலமான அந்த அந்த மெரினாவில் விமான சாகசத்தை காண வந்த மக்கள் வெயிலின் தாக்கத்தால் இறந்து இருப்பதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். அப்படி மாசு ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. சொல்றாரு டீஹைட்ரேஷனால இறந்துட்டாங்கன்னு. இப்போ கூட நாங்க வெயில தான் நிக்கிறோம். ஸோ வாட்டர் எவாபரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு லெவல் தான் வாட்டர் பாடியில இருந்து போகும். இதே நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று வச்சுங்க, டோட்டலா என் பாடியில் இருக்க என்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வாட்டர் எவாபரேட் ஆகிடும். எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்? தலை சுற்றி மயங்கி விழுந்துருவான். அப்போ அவனுக்கு அங்கே மருந்து என்ன? தண்ணீர் தான் மருந்து. தண்ணீர் தான் மருந்து. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த தண்ணீரை வைக்கலையே. எங்க நான் என்ன சொல்றேன், யாருங்க? கார்பரேஷன் தாங்க முழுக்க பொறுப்பு. அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மாநகராட்சி குப்பைக்கு 79 கோடி ரூபாய் 79 லட்சம் வசூல் பண்றாரு. யாரு? கமிஷனர். ஒரு போன் பண்ணா கமிஷனர் எடுக்க மாட்டாரு. நீங்களே போன் பண்ணி பாருங்க. அவர் சேகர் பாபு என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாரு. கமிஷனர் ஒரு போன் கூட எடுக்க மாட்டாரு. குப்பைக்கு 79 லட்சம் ரூபாய் தீவிரம் வசூல் பண்ணீங்களா? 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு குடும்பம் தானே இன்னைக்கு தண்ணீரை விற்பனை செய்து தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு குடும்பம் தானே தண்ணீரை விற்பனை செய்து. எந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தண்ணீரை ஃப்ரீயா கொடுத்துட்டு போங்க. தண்ணீரை ஃப்ரீயா கொடுத்துட்டு போங்க. அது ஏன் கொடுக்கல நீங்க? சரி, ஒரு 5 கோடி ரூபாய் இதுக்கு இல்ல ஒரு 50 கோடி ரூபாய் இதுக்கு செலவு செய்யறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அங்கங்க பப்ளிக் டாய்லெட் வச்சிருக்கலாம், ஆம்புலன்ஸ் வச்சிருக்கலாம், அங்கங்க மொபைல் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு கார்பரேஷன்ல, ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதை பயன்படுத்தி இருக்கலாம். எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒரு சின்டெக்ஸ் டேங்க்ல நீ மினரல் வாட்டர் கூட கொடுக்க வேணாம். உயிரை காப்பாத்துறதுக்கு சின்டெக்ஸ் டேங்க்ல எவ்வளோ நீள சாலை அது மெரினா பீச். குறுக்கு சாலைகள் வருது நிறைய. அந்த குறுக்கு சாலை அபய் சண்முக சாலை, திருப்பலிகன் போறதுக்கு பாரதி சாலை, இந்த மாதிரி நிறைய சாலைகள் இருக்கு. அந்த சாலைகள்ல டாய்லெட்டு, அதே மொபைல் டாய்லெட்டு, குடி தண்ணீர், ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தினா ஒரு கஷ்டம் வந்திருக்குமா? இன்னைக்கு அவங்க தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வந்திருப்பான். தண்ணிக்கு தாகத்துக்காக அங்கங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.